நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ இப்ப எங்கடா போற? எங்கேயோ உட்காந்துருந்தா என்னோட செலவெல்லாம் நீயே பாத்துப்பியானே? மத்தவங்க சாப்பாடு தட்டி பறிச்சு சாப்பிடுறது உனக்கு பழக்கமா போச்சு இல்ல? ஓ, நான் சம்பாரிச்ச பணத்தை வச்சு நீ முதற்கொண்டு இங்க இருக்கிற எல்லாரும் மூக்கு முட்டை உட்காந்து தின்னீங்கல்ல இல்ல? அதுல இருந்து ஒரு பங்கை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்க போதும். வெக்கம் கட்டவன் மூஞ்சில காரி துப்புனாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதோ அந்த ஆள்கிட்ட சொல்லு போதும், சரியா? நீ இப்போ கோர்ட்டுக்கு போறியா என்ன? இவன் எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்? இன்னைக்கு தானே ரிமாண்ட் முடிஞ்சு கோர்ட்ல பாலாவை ஆஜர்படுத்த போறாங்க. நம்ம போய் ஜாமீன் எடுக்க வேணாமா? ஜாமீன் எடுக்க அங்க யாருமே போகலன்னா அவளை மறுபடியும் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. உன்னால மட்டும் எப்படிடா இப்படி பேச முடியுது? நான் இப்படித்தான், எனக்கு சரின்னு தோன்ற விஷயத்துல மட்டும்தான் நான் போய் இன்வால்வ் ஆகுவேன். அப்படி பாலா நினைச்சிருந்தானா ஆஷா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நீ தண்டனை அனுபவிச்சிருப்ப. இவ்வளோ பெரிய சதி அவ பண்றதுக்கு முன்னோட்டமா அவ ஏற்கனவே போட்ட பிளான் தான் அது. என்ன ஸ்டேஷன்ல இருந்து வெளியே எடுத்து மத்தவங்க முன்னாடி அவ அனுதாபம் தேடிக்கிறதுக்காக போட்ட ட்ரிக் அது. படிச்ச திருடி அவ. இப்ப பிடிபடுறது நல்லதா போச்சு, இல்லைன்னா கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துட்டு ஓடி இருப்பா. அப்புறம் அதுக்கான பழி எல்லாத்தையும் நாம தான் அனுபவிக்க வேண்டி வரும். ஜெகதம்பா, உனக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருந்தா நம்ம மருமக மேல கொஞ்சம் கருணை காட்டு. பாருங்க, நான் இவனோட அம்மா. அந்த மரியாதையை அவ எனக்கு கொடுத்திருக்காளா என்ன? என்ன பேசினாலும் திமிரா பேசுற அவகிட்ட நான் எதுக்காக கருணை காட்டணும்? வேணு சொன்னதான் சரி. இங்க இருந்து யாரும் அவளை ஜாமீன்ல எடுக்க போகவே கூடாது. இதுக்கப்புறமா ஜெயில இருக்கிறதுக்கான சக்தி அவகிட்ட இல்லம்மா. அப்ப நீ போய் ஜாமீன்ல எடு. 10,000 இருந்திருந்தா நான் அதை செய்திருப்பேன். ஆனா எனக்கு அந்த சக்தி இல்லையே. ஒரு வக்கீலுக்கு எப்படி ஃபீஸ் கொடுக்கறது? நீங்க அவளுக்காக யாரையுமே ஏற்பாடு பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் யாரையாவது பார்த்து அவளை ஜாமீன்ல கொண்டு வந்தீங்கன்னா அவ மட்டும் இல்ல, நீங்களும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டி இருக்கும். ஏண்டா வேணும்? ஏண்டா அவளை இப்படியே விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டியா என்னடா? கூட இருந்து ஏமாத்தினவளை ஏத்துக்கணுமா என்ன? வேற யாரு வந்து காப்பாத்துவா? அவ யார கூட்டு சேர்த்துக்கிட்டு பணத்தை திருடினாலோ அவனை ஏத்துக்கிட்டோம். இனி அவனும் கைவிட்டுட்டான்னா அவ ஜெயிலுக்குள்ளேயே கடந்து சாவட்டும். என் கண்ணு முன்னாடி வராம இருக்கிறது தான் அவளுக்கு நீ நல்லது. வேணும் டேய், சார், மனோஜ், 5 லட்சம் ரூபாயை நாம வைப்பு தொகையா கொடுத்ததுனால பாலசுதாவுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. மனோஜ், நாங்க போயிட்டு வரட்டுமா? ஓகே தேங்க்ஸ். நான் ஃபோன் பண்றேன். சரி, கிளம்புறேன். வரேன் சார். பை. என் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க ஜாமீன் எடுக்க ஆள் வேணும்ல. 36 லட்சம் ரூபாய்க்கான கேஸ் இது. அதனால தான் ஜாமீன் தொகை 5 லட்சம் ரூபாய். பாலசுதா அனுப்புனதா சொன்ன அந்த அக்கௌண்ட் நம்பரு யாரோடதுன்னு கண்டுபிடிக்க இது வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால முடியல. அந்த பணம் எங்க யாரோட கைக்கு போச்சு அப்படிங்கிற சரியான சாட்சிகளை கண்டுபிடிக்கலன்னா ப்ராசிக்யூஷனோட கேஸ் நிக்காது. விசாரணையை முடிச்சிட்டு போலீஸ் குற்றப்பத்திரிகையை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் விசாரணை தொடங்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். விசாரணைக்கு ஆஜராக சொல்லி கோர்ட்ல இருந்து சம்மன் வரும். அப்ப நீங்க கோர்ட்டுக்கு வந்தா போதும். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. சரி, நான் கிளம்புறேன். ஓகே சார், ஆஃபீஸ்ல வந்து பார்க்கறேன் சார். வரமா? என்ன ஜாமீன்ல எடுக்க நீங்க தான் முயற்சி பண்ணீங்களா மாமா? கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ண, யாரும் வரலம்மா. ஒன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு நிறைய தப்பு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பொறுப்பை நானே ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் புருஷனுக்கும் இல்லாத பொறுப்பு உங்களுக்கு எதுக்கு மாமா? வக்கீலை ஏற்பாடு பண்ணி ஜாமீன்ல எடுக்க ஆளை ரெடி பண்ணி
என்ன வெளியே கொண்டு வந்தது நீங்க தானே தெரிஞ்சதுன்னா ஜெயாக்கா மறுபடியும் உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்கல்ல. இது அவளுக்கு தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா? உன்னோட ஜாமீன் அப்ளிகேஷன்ல 5 லட்சத்துக்கான பாண்ட்ல கையெழுத்து போட்டது ஜெயாக்கு பரிச்சயம் இல்லாத யாரோ 2 பேர் தான். நான் தான் பின்னாடி இருக்கேன்னு எனக்கும் உனக்கும் வக்கீலுக்கும் தான் தெரியும். அது ஜெயாக்கு தெரிய வேண்டாம். வா நம்ம போலாம். வாமா. எங்க உங்ககிட்ட நான் இதை கேட்கல. நான் இதை எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். நான் இதுக்கப்புறம் எங்க போறதுன்னு. இப்போதைக்கு நீ உன் வீட்டுக்கு போ. அப்பா அம்மா தானே, துரத்தி விட மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அப்புறம் வேணுகோபாலுடைய வீட்டுக்கு தான். என் ஃபேமிலியில இருக்கிறவங்க என்னை கல்யாணம் பண்ணி அனுப்பின வீடு தானே, அங்கதானே நான் போய் ஆகணும். வேணும். எனக்கு இப்போ எந்த பயமும் இல்லை. தப்பு பண்ணவங்க தானே பயப்படணும். நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை. இந்த உண்மை நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா ஃபேமிலியும் ஊர்ல இருக்கிறவங்களும் நீ ஒரு திருடின்னு தானே நினைக்கிறாங்க. நீ வேணு வீட்டுக்கு மட்டும் போனேன்னா அவங்க உன்னை என்ன வேணா பண்ணுவாங்க. எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா நான் அந்த வீட்டுக்கு தான் போவேன். அதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. இந்தம்மா இதை வச்சுக்கோ. நீங்க எனக்காக இப்பதான் நிறைய பணத்தை செலவு பண்ணிருக்கீங்க. அதை திருப்பி கொடுக்க என்னால முடியாது. என் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் ஒன்றும் வரல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, பாலா. அவளை மத்தவங்க மாதிரி நடுரோட்ல விட்டுட்டு போக என்னால முடியாது. இந்த பணத்தை கணக்குல வச்சுக்காதம்மா. இந்த வாங்கிக்கோ. எனக்கு எவ்வளவு பணம்லாம் ஒன்றும் வேண்டாம். மளவுக்காடு வரைக்கும் போறதுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க, அது போதும். நீங்க யாரு? நீ யாரு? அது சரி, இவ்ளோ தூரம் வந்துட்டு நான் யாருன்னு கேக்குறீங்களா? இது சூரஜ் தங்கிட்டு இருக்கிற வீடு தானே? ஆமா. நான் சூரஜ பக்கம் வந்திருக்கேன். அப்ப அத முதல்ல சொல்ல வேண்டியது தானே? சார் சார், உங்களை பார்க்க ஒரு அக்கா வந்திருக்காங்க. இந்த சாரி சூப்பரா இருக்குக்கா. ஹிந்தி சீரியல் வர ஹீரோயின் எல்லாம் இந்த மாதிரி சாரி தான் கட்டுவாங்க. என்ன ஒரு எடுப்பா இருக்கு. புது புது ஃபேஷன் வர சாரி, சுடிதார், வளையல், செயின், கம்மல் இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நான் ஹிந்தி சீரியலே பார்ப்பேன். சார் சார் தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு. இந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்க பிரச்சனையே இதுதான். ஒண்ணு ஆந்த மாதிரி முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்லன்னா கும்புக்காரன மாதிரி தூக்கம், வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அதுதானே குடும்பத்துல பல பிரச்சனைக்கு காரணம். அக்கா, நீங்க சூரஜ் சார் ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் இல்ல? சாதாரணமா சாரை தேடி ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப் தான் வருவாங்க, அதான் கேட்டேன். ஆமா, சாருக்கு நீங்க என்ன வேணும்? நான் தான் அவனோட அம்மா. அம்மாவா? அப்ப அக்கா இல்லையா, அம்மாவா? நீ யாரு? நான் இந்த வீட்டு மெய்டு. என்னது? ஹவுஸ் கீப்பிங், வீட்டு வேலைக்காரி. நான் நினைச்சேன் நீ ஹவுஸ் ஓனரா இருப்பேன்னு. அம்மா எப்போ வந்தீங்க? நான் இப்பதான்ப்பா வந்தேன். சாரோட அம்மான்னு தெரியாம நான் அவங்க அம்மாவை அக்கான்னு சொல்லிட்டேன். சாரிம்மா. இப்படி ஒரு வேலைக்காரி உனக்கு எங்க இருந்துடா கிடைச்சா? குழந்தைய பாத்துக்குதாமா. என்ன குழந்தை? சரி, நீ உள்ள வா. இல்ல, நம்ம இங்கேயே உட்காந்து பேசலாம். ஒருவேளை நான் உள்ள வந்தேன்னா உன் பொண்டாட்டி டென்ஷன் ஆயிடுவா. சமிலி ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்கா, அது விஷயமா தான் போயிருக்கா. ஓ, அவ இங்க இல்லையா? அப்ப நீ, அந்த வேலைக்காரி, அந்த குழந்தை மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கீங்களா? யாரும் தப்பா பேசாத மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் நீயும் அப்பாவும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னு ஊர்க்காரங்களும் சொந்தக்காரங்களும் சொல்லும்போது கூட உங்க 2 பேரால பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணதான் வந்திருக்கீங்கன்னா அது நடக்காது. உனக்கு இன்னும் அப்பா மேல கோவம் இருக்கா?
இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்திருந்தா ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது நீ அப்பாவுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்ட. நான் என்ன உதவி செஞ்சேன்? சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. அப்பாவுக்கு ஒரு நஷ்டம் வர்றத உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு அந்த ஒரு சம்பவத்திலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நீ ஆசைப்பட்டீனா நான் யாருக்கும் சொல்லல. ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. இந்த சமயத்துல நீ வீட்டுக்கு வந்தா அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அப்பா வந்து கூப்பிட்டா நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. கூப்பிடுவாரு, ஆனா அவர் உன்னை மட்டும்தான் கூப்பிடுவாரு. சமையலியும் குழந்தையும் தற்சமயம் இங்கே இருக்கட்டும். நான் சமிலி குழந்தை எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தா வருவோம். அதுக்கு அப்பா தயாரான்னு கேளுங்க. யாரோ பெத்த குழந்தைய நீ ஏன்டா சுமக்கிற? ஒண்ணு பண்ணு, நீயும் சமையலியும் மட்டும் வீட்டுக்கு வாங்க. அப்போ குழந்தை? அந்த குழந்தை ஏதாவது போர்டிங் ஸ்கூல்ல போடு. அதான் அவளோட அப்பா கோடீஸ்வரனா இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். சமீலியோட அப்பாவும் அம்மாவும் இங்க இருக்கிற எல்லா பிசினஸையும் நிறுத்திட்டு இப்போ யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க இனிமே திரும்பி வரமாட்டாங்க. அப்போ போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிற செலவை நான் பாத்துக்கிறேன். அப்பா பணம் தரணும்ல. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அந்த குழந்தைய கொண்டு போய் போர்டிங்ல விட்டுரு. அதுக்கப்புறம் நீயும் சமையலியும் திரும்ப வீட்டுக்கே வந்துருங்க. கூடிய சீக்கிரமே நானும் உங்க அப்பா கூட்டிக்கிட்டு இங்க வந்துடுறேன். நாங்க வந்து கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. உங்களோட மனசு திடீர்னு மாறதுக்கு என்ன மிராக்கல் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அப்பா என்னைக்கும் அவர் எடுத்த முடிவை மாத்திக்கவே மாட்டாரு. முடிவுங்கிறது மாத்த முடியாத விஷயம் இல்லைல்ல. அப்பா அம்மாவோட முடிவுகளை உன்னால புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான். தாகம் எடுக்கும்போது நீர்நிலைகளை தேடி போற மாதிரி அது எப்பவுமே பிள்ளைங்க கிட்ட போறதுக்கு தான் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி தாகத்தோட இருக்கிற அப்பா அம்மா எந்த சிச்சுவேஷன்ல உங்க புள்ள வீட்டை விட்டு வெளியே போனாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிறந்து வளர்ந்த வீட்டுல இருந்து வேற வெட்டிட்டு வெளியே வரணும்னா எந்த அளவுக்கு மனவேதனையா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடந்தது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வர முடியாது, ஆனா பரிகாரம் வேணா பண்ணலாம். அத பண்றதுக்கு உங்க அப்பா தயாரா இருக்காரு. இல்லனாலும் நான் ஒத்துக்க வைக்கிறேன். நீ அதுக்கு சம்மதிச்சா போதும். என்னங்க என்னங்க பாலாக்காக்கு இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருமாங்க? அவங்கள யார் ஜாமீன்ல எடுப்பாங்க? குறைஞ்சது 2 ஆளாவது ஜாமீன் கொடுக்கணும். ப்ராப்பர் இன்கம் டாக்ஸ் கட்டின ரசீது வேணும். யார் ரிஸ்க் எடுப்பாங்க? சாலிட் ஷூரிட்டி இல்லாம ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. ஜாமீன் எடுக்க யாரும் போலேனா மறுபடியும் 14 நாள் ரிமாண்ட்ல வச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் காரணமானவங்க நம்ம தாங்க. நாம என்ன பண்ணோம்? வேணுமாமா வெளியே படுக்க வச்சதுனால தானே பாலாக்கா இங்க இருந்து போனாங்க. அதனால தானே இப்படி எல்லாம் நடந்துச்சு. அதுக்கெல்லாம் நம்ம எந்த வகையிலும் காரணம் இல்ல. இந்த காலத்துலலாம் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. தனக்கு பாரம்னா கழட்டி விட்டுருவாங்க. மத்தபடி அந்த பாரத்தை தூக்கிட்டு நடக்க யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஒண்ணு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னையும் அவாய்ட் பண்ணிடுவீங்கல்ல? இதான் உன் பிரச்சனையே. நாம ஏதாவது சொன்னா உடனே அதை பிடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவேன். நீங்க ஒன்னும் உதாரணம் சொல்லல. ஒருத்தரோட மனசுல இருக்கிறது தானே வாய் வழியா வார்த்தையா வரும். ஏய் இங்க பாரு, நான் உன்னை அந்த மாதிரியா நேசிக்கிறேன் சொல்லு? எனக்கு வர ஒவ்வொரு பிரச்சனையும் நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே எல்லாம் உனக்காக தான். அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் தெரியுமா? அதே மீறி என்ன உனக்கு சந்தேகம்? எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நடுவுல நான் உன்னை நேசிக்கிறேன்னு உங்க வாயால சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். இப்படி வெளியே உட்காந்து பொண்டாட்டியே கொஞ்சம் கூடாது. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம்லாம் இருக்கு. என்னங்க இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்க. பாலாக்காவை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஜாமீன்ல தான் வந்திருப்பாங்க. யார் எடுத்திருப்பாங்க? இதுக்கு மேல நாம இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. என்னங்க சொன்ன இல்லங்க.
பட்ட பகல்ல வாசகதவை சாத்தி வச்சிருக்க? நீ கடன் வாங்கினவங்க யாராவது வாசல்ல வந்து நிக்கிறாங்களா? அது இதுல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்க. பாலாக்கா வெளியே வந்திருக்காங்க. என்னம்மா இப்ப பண்றது? நாசமா போனவள அவங்க வீட்டுல இருந்து வந்து கூட்டிட்டு போலையா? அதை பத்தியெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. கொஞ்ச நேரம் கதவை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சைலண்டா இருந்தா அவங்க பாட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. அவங்க அப்படியே நிக்கிறத பார்த்தா திரும்ப போற மாதிரிலாம் எனக்கு தோணவே இல்லை. போன தடவை அவளை பிடிச்சி கேட்டுக்கு வெளியே தான் தள்ளி விட்டோம். இந்த தடவை அவளை குளத்துல தள்ளி விட்டுறணும். தள்ளி வழிவிடு. வேண்டாத்த, நாமளே எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம். நீ கொஞ்சம் தள்ளி நில்லுடி. குடும்பத்தோட மானத்தை கெடுத்துட்டு வந்து நிக்கிறவள நான் ஆரத்தி கரைச்சி வரவேற்கணுமா? நீங்க தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போகாதீங்க. கொஞ்ச நேரம் நிப்பாங்க, அப்புறம் எங்கேயாவது போயிடுவாங்க. அப்படி அவ போக கூடாது. நான் சொல்லணும்னு நினைக்கிறத அவ கேட்டுட்டு தான் போகணும். அவ முகத்தை பார்த்து நச்சன் 4 வார்த்தை கேட்கணும். எங்க வீட்டு வாசப்படி மிதிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது இந்த வீட்டுக்கு தான். நீங்க தானே என்ன கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போனீங்க. அன்னைக்கு நான் நினைக்கவே இல்லை நீ இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுவேன்னு. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன இப்படி மாத்திருக்கீங்க. எவன் வீட்டு பணத்தையோ பொருளையோ திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே இனிமே இந்த வீட்டுக்குள்ள நான் ஏத்தவே மாட்டேன். நான் தனியா ஏறி போய்க்கிறேன். ஒழுங்க வெளியே போடி. நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு நான் ஒண்ணும் உங்க அடிமை கிடையாது. இந்த வீட்டோட மருமக. நீ இந்த வீட்டு மருமகளே இல்ல. இது உங்க பையன் கட்டின தாலி. இதுதான் என்னுடைய உரிமை. இது ஒன்னே போதும் நான் இந்த வீட்டுல ஏறதுக்கு. அடம்பிடிச்சு உள்ள போனேன்னா உன் காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். உடைச்சு காட்டுங்க பாக்கலாம். அத்த உங்களுக்கு தைரியம் இருந்தா என் காலை உடைச்சு காட்டுங்க. என்னங்க இப்ப அங்க போகாதீங்க. விடுன்னு சொல்றோம்ல. விடு. என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நான் தெரிஞ்சும் தெரியாமலே யாருக்கும் துரோகம் நினைச்சது கிடையாது. யாரோட மனசையும் நான் காயப்படுத்தினதும் இல்லை. அந்த நினைப்பு இருக்கிறதுனாலதான் நான் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கேன். என்னை தடுத்து நிறுத்துனீங்க. உன்ன மாதிரி திருடி எல்லாம் எங்க வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அம்மா சொன்னதை கேட்டல, அப்படியே கிளம்பி வெளியில போ. இந்த வீட்டுல எனக்கும் உரிமை இருக்கு. நீ மட்டும் இல்ல, இனிமே யார் வந்து சொன்னாலும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. ஓடி வெளியே. கைய விடுறா. நான் அண்ணனுடைய பொண்டாட்டி. அந்த மரியாதை உன் மனசுல இல்லைன்னா நீ எனக்கு வெறும் அண்ணியன் தான். இதுக்கு மேல நீ என்ன தொட்ட வன்கொடுமை கேஸ்ல நீ உள்ள போக வேண்டியதா. இவ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக உன் அண்ணனை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போனது உனக்கு தெரியும்ல. ஆனா இது அந்த மாதிரி இல்ல. கர்ப்பமா இருக்கிற பொண்ணை கொடுமைப்படுத்தின கேஸ். என்ன அந்த மாதிரி எதுவும் செய்ய வச்சிராத. பதினாறு நாள் நான் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். நான் இப்போ பழைய பாலா இல்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பாலா. அம்மாவை
அம்மாடி எழுந்திருக்காதம்மா, நீ ரொம்ப டயர்டா இருப்பேன்னு தெரியும்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா? நீ நல்லா இருப்பியான்னு நான் உன்னை பார்த்து கேட்பேன்னு நினைச்சியா? இங்க பாரு பாலா, நீ சும்மா சிரிச்சு மழுப்பாத. என் நெஞ்சே இப்ப வெடிச்சிரும் போல இருக்குமா. நான் வர்ற வழியில தான் தெரிஞ்சது நீ இங்க வந்திருக்கன்னு. நான் கேள்விப்பட்ட ஓடோடி வந்துட்டம்மா. இந்த வீட்டில் இருக்கிறவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயம். பிரச்சனை ஒன்றும் நடக்கலையே. ரொம்ப நல்ல வரவேற்பு. நான் இப்போ பழைய பாலா இல்லைல்ல. 16 நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்த பணத்தை திருடின கேஸ்ல குற்றவாளியாச்சே. உனக்கு எப்படிம்மா ஜாமீன் கிடைச்சது? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க மாமா. நான் ஒன்றும் ஜெயில இருந்து தப்பிச்சு வரல. என் பின்னாடி போலீஸும் வரமாட்டாங்க. இனிமே கேஸ் விசாரணைக்கு வரும்போது கோர்ட்ல இருந்து சம்மன் வரும். அப்பவே ஆஜரானா போதும். உன்னை யாருமா ஜாமீன்ல எடுத்தது? என் மேல இறக்கம் காட்டுற சில பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல மாமா. உன்னை திரும்பவும் பார்த்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா வேணு மட்டும் வந்துட்டானா இங்க என்ன நடக்கும்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா. நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உடம்புல பட்ட காயங்கள் அது சீக்கிரமா ஆறி போயிடும். ஆனா மனசுல காயம் படாத இடமே பாக்கி இல்ல. இருந்தாலும் நான் வாழ்ந்துதானே ஆகணும். நான் இதெல்லாம் தாங்கிக்க தயாரா தான் இருக்கேன். நீதானே அவ ஜெயில இருக்கான்னு வருத்தப்பட்ட? போய் உன் பாசத்தை காட்டிட்டு வா. வருத்தம்லாம் இருக்கு. அத நம்ம வெளிக்காட்ட போனா பாலாக்கா இங்கே வந்துருவாங்க. இவ்வளோ பெரிய திருட்டு பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம திரும்ப இந்த வீட்டுக்கே வரல. அவளாம் ஒரு மனுஷியா? பாலாக்கா இங்கே வருவாங்கன்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேணுமாமா வரும்போது கொலையே நடக்க போகுது. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன சொன்னீங்க? எல்லாம் விதி போல நடக்கட்டும். நம்ம இன்னைக்கு வேற எங்கேயாவது போயிடலாமா? எங்க போறது? ஏதாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கலாம். அதுக்கெல்லாம் 10-20 செலவாகும். உங்க ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு? வேணனும் அம்மாவாலேயே நம்மளை எந்த வீட்லயும் ஏத்துக்கவே மாட்டாங்க. 2 பேரும் எல்லாரையும் கண்ணா பின்னான்னு திட்டிருக்காங்க. அக்கா கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடலாமா? சொன்னதுக்கு அம்மா நிலைமையை பாத்தியா? வேணனுக்காக தான் அவ காத்துட்டு இருக்கா. நீங்க இப்ப எதுவுமே செய்யலன்னா ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம தான் பொறுப்பாகும். அதுக்காக நம்ம ஓட முடியுமா? நீ போய் அவங்க கிட்ட நைஸா பேசி விஷயத்த சொல்லு. வேணும்னா கொலை பண்ண தயாரா இருக்காருன்னு சொல்லு. இத போய் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க வாயால நான் வாங்கி கட்டிக்குவா? இல்லனா வேணும்னு வரட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம 2 பக்கமே பேசாம அமைதியா இருக்கலாம். சதீஷ் மாமாவும் அனில் அக்காவும் பேசட்டும். யாரு? சதீசனா? நல்லா பேசிடுவாரு. இங்க பாரு ஆஷா, வேண்டிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் சதீசனும். சரக்கு அடிச்சா கூட பரவாயில்ல, இப்ப அதை விட மோசமாயிட்டா. அப்படி ஒரு பிரச்சனையை மோசமாக்குவாரே தவிர அதை தீர்த்து வைக்கிறதுக்கு சதீசனால முடியவே முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.